السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. शुक्र के मजमून का நன்றி செலுத்துவதனை பற்றி எந்த அளவு அஹ்மதியா ஜமாத்தில் பேசப்படுகிறதோ, மேலும் நன்றியை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு ஜமாத்திற்கு இருக்கிறதோ அந்த அளவு வேறு எவருக்கும் இருப்பதில்லை, மேலும் இருக்கவும் முடியாது என்று நாம் வாதம் செய்து கூற முடியும். ஏனென்றால் உண்மையான நன்றி இறைவனுக்கு செய்வதே ஆகும். இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்வதாகும். இறைவனுடைய மார்க்கத்தின் முன்னேற்றம் மற்றவர்கள் மீது அதனுடைய தாக்கம் வெளிப்படுமாறு செய்வதாகும். இன்று களப்பற்ற முறையில் ஏதாவது ஒரு ஜமாத் இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்படுகின்றது என்றால், இஸ்லாத்தின் அழகிய போதனையை உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒவ்வொரு பிரிவினரிடமும் பரப்பக்கூடிய முயற்சியில் எல்லா விதமான திட்டங்களையும் தீட்டி இந்த பணியை செய்கிறது என்றால், அதனை உலகில் வேறு எந்த ஒரு ஜமாத்திலும் எந்த ஒரு பிரிவினிடத்திலும் அல்லது எந்த ஒரு அமைப்பிடத்திலும் காண முடியாது. மேலும் யாராவது முயற்சிகள் செய்கின்றனர் என்றால் அவர்களின் வெற்றி ஜமாத்தின் முயற்சிகள் மற்றும் வெற்றிகளுக்கு எதிரில் 1000ல் 1 பங்கு கூட இருக்காது. முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தினை பற்றி தவறான எண்ணங்களை உள்ளத்தில் இருந்து வெளியேற்றுகின்றனர் என்றால், அல்லது இன்று எங்களது உள்ளம் மற்றும் மூளை இஸ்லாத்தினை பற்றிய தவறான எண்ணங்களிலிருந்து தூய்மை அடைந்துவிட்டது என கூறுகின்றனர் என்றால், அது அஹ்மதியா ஜமாத்தின் கூட்டங்களில் வந்து தனது எண்ணங்களை தூய்மை செய்தனாலேயே ஆகும். அல்லது உண்மையான இஸ்லாம் அஹ்மதியா ஜமாத்தின் கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலமாகவே தெரிய வருகின்றது. ஆக இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக எந்த பணியை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கினார்களோ அது இன்றும் ஏறக்குறைய 124 வருடங்கள் கடந்த பிறகும் தொடர்கிறது. தொடர மட்டுமல்ல, மாறாக அல்லாஹுவின் வாக்குறுதிகள் மற்றும் ஆதரவுகள் வெளிப்படும் காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆதரவின் காட்சிகள் ஆப்பிரிக்காவின் காடுகளில் வெளிப்பட்டாலும் சரி, பாலைவனங்களில் வெளிப்பட்டாலும் சரி, தொலைவுகளில் உள்ள தீவுகளில் வெளிப்பட்டாலும் சரி, அரபு நாடுகளில் அல்லது ஆசியா நாடுகளில் வெளிப்பட்டாலும் சரி, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பொதுமக்களுக்கு இஸ்லாத்தின் அழகிய போதனையை பற்றிய தூதினை எட்ட வைத்து
அவர்களது சந்தேகங்களை அகற்றுவதாக இருந்தாலும் சரி, அங்கும் அல்லாஹு தாலாவுடைய ஆதரவுகள் தென்படுகின்றன. அல்லது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடைய மக்களிடம் இஸ்லாத்தின் அழகிய போதனையை ஒப்புக்கொள்ள வைப்பது தொடர்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலாவுடைய அருள்களின் இந்த மழை நம்மை எந்த அளவுக்கு நன்றி செலுத்துவது குறித்து அறியக்கூடியவர்களாகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆக்குகின்றது. அவ்வாறு ஆக்கவும் வேண்டும். மற்றவர்கள் இதனை குறித்து கணித்து கூட பார்க்க முடியாது. அஹ்மதிகள் மட்டும் அல்லாஹுவின் கூற்றாகிய ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், அதாவது நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நீங்கள் அதிகமாக கருதக்கூடிய நான் வழங்கிய அருள்களை அதிகப்படுத்துவேன். அஹ்மதிகள் மட்டுமே இறைவனின் இந்த அறிவுரையை புரிந்துள்ளனர். நாம் செய்யக்கூடிய இந்த பணிகள் இதன் நோக்கம் நம்மை அடையாளம் காட்டுவதற்காக அல்ல. எந்த ஒரு தனி பெருமையும் இதில் கிடையாது, அதனை வெளிப்படுத்துவதும் கிடையாது. மாறாக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த நோக்கத்தினை எடுத்து செல்வதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய போதனையை உலகின் முன் எடுத்து வைப்பதே நமது பணியாகும். உலகின் முன் போதனைகளை எடுத்து வைத்து அன்னார் இறுதி ரசூல் ஆவார்கள் என்பதனை பற்றிய அறிவை உலகில் ஏற்படுத்துவதாகும். மேலும் அல்லாஹு தாலாவின் ஏகத்துவத்தினை உலகில் நிலைநிறுத்துவதாகும். ஆக எந்த பணி இறைவனுக்காக இருக்குமோ, சொந்த பெயரும் பெருமையும் வாங்குவது அதில் இருக்காதோ, பிறகு அதனுடைய நல்ல முடிவுகளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இருக்குமோ, அப்படிப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹு தாலாவின் உதவியும் ஆதரவும் முன்பை விட அதிகமாகி விடுகின்றன. ஆக நாம் இந்த விஷயத்தை எப்பொழுதும் கண்முன் நிறுத்த வேண்டும். கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் பயணத்தில் இருந்தேன். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தன. இதில் முதலாவதாக ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அது அவர்களது ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தனர். மேலும் மற்ற அரசியல்வாதிகளும் வழக்குரைஞர்களும் கல்வியறிவு படைத்த மக்களும் வந்திருந்தனர். அவர்களுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இவர்கள் அனைவரையும் சேர்த்து மொத்தம் 200 பேர் விருந்தினர்களாக வந்திருந்தனர். இதனை போன்று பல நியூஸ் ஏஜென்சியுடைய பிரதிநிதிகளும் வந்திருந்தனர். அவர்களிடம் இஸ்லாத்தின் அழகிய போதனையை பற்றி கொஞ்சம் கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. பிரஸ் கான்ஃபரன்ஸ் காரணமாக உலகில் நல்ல கவரேஜ் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக UK ஜமாத் சிறந்த முறையில் செயல்பட்டது. ஆனால் உண்மையாக ஐரோப்பிய பாராளுமன்ற நண்பர்கள்தான் இதனை நடத்தினார்கள். எவ்வாறாயினும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. UK ஜமாத்திற்கு இதனை பற்றிய கவலையும் இருந்தது. அதற்காக இவர்கள் ஜமாத்துகளில் துவாவிற்கான அறிவிப்பையும் செய்து வந்தனர். வழக்கம்போல் அஹ்மதிகளின் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதனை நாம் இந்த நிகழ்ச்சிகளில் பார்க்கவும் உணரவும் செய்தோம். எனது சிந்தனையின்படி நான் எடுத்துரைத்த விஷயங்கள் பொதுவாக நாம் அதனை சாதாரணமாக கருதுவோம். ஆனால் சிந்தனை செய்து பார்த்தால் இஸ்லாம் சார்பாக கூறப்படுகின்ற எந்த ஒரு விஷயமும் சாதாரணமானதாக இருப்பதில்லை. அல்லாஹு தாலா எந்த மார்க்கத்தை முழுமையாக்கி உள்ளானோ அதனுடைய ஒவ்வொரு விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதனால்தான் இந்த விஷயங்கள் கலந்து கொண்டவர்களின் மீது சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனை அவர்கள் வெளிப்படையாக கூறவும் செய்தனர். அவர்களிடம் இஸ்லாம் தொடர்பாக இருந்த சந்தேகங்கள் விலகின. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பிறகு நான் ஜெர்மனி சென்றிருந்தேன். ஜெர்மனியிலும் இதனை போன்று 2 பெரிய நிகழ்ச்சிகள் இருந்தன. அதில் ஒன்று ஹம்பர்கில் பள்ளிவாசல் தொடர்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும். அவர்கள் புதியதாக வாங்கிய இடத்தில் இருந்த கட்டிடத்தை பள்ளிவாசலாக மாற்றியுள்ளார்கள்.
ஆரம்பத்தில் உள்ளே கட்டிடத்தை மாற்றி பள்ளிவாசலாக்கப்பட்டது. அப்போது அதில் மினாரா போன்றவைகள் இருந்ததில்லை. ஆனால் தற்பொழுது மினாரா போன்றவைகளை கட்டி உள்ளனர். இந்த கட்டுமானம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. உண்மையில் இது விருந்தினர்களை வரவழைப்பதற்கான ஒரு சாக்கு ஆகும். எவ்வாறாயினும் இதிலும் பெரிய அளவில் மக்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாத்தின் அழகிய போதனையை பற்றி சிறந்த தாக்கத்தை இவர்கள் எடுத்து சென்றனர். இதனை போன்று ஜெர்மனியின் ஜாமியா அஹ்மதியாவுடைய புதிய கட்டிடமும் அங்கு கட்டப்பட்டுள்ளது. இது ஜாமியாவுக்காக கட்டப்பட்டுள்ளதால் வகுப்புகள், பெரிய அளவில் அசம்பிளி ஹால், ஹாஸ்டல், டைனிங் ஹால், கிச்சன் போன்ற அனைத்தும் இருந்தன. மிகப்பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மிகவும் அழகாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இங்கும் நன்கு படித்த கல்வியறிவு படைத்த மக்கள், பிரஸ், அரசியல்வாதிகள் போன்றோர் வந்திருந்தனர். இங்கும் அவர்கள் முன்பாக இஸ்லாத்தின் போதனைகளை கூறியபோது, மாறாக மாணவர்கள் மத்தியில் அறிவுரை கூறும்போது அந்த போதனைகள் வந்தன. அதனை அவர்கள் புரிந்தனர், மிகவும் விருப்பம் தெரிவித்தனர். பிறகு 2 பள்ளிவாசல்கள் அங்கு திறக்கப்பட்டன. இங்கும் லோக்கல் மேயர் மற்றும் ஊரின் படித்த கல்வியறிவு படைத்த மக்கள் வந்திருந்தனர். அன்பு மற்றும் சகோதரத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஓரிடத்தில் பள்ளிவாசலின் அண்டை வீட்டார், நான் இங்கிருந்து இதனை ஆரம்பிக்கின்றேன். பள்ளிவாசல் திறப்பு விழா நடந்தபோது பள்ளிவாசலின் அண்டை வீட்டில் இருந்து ஒரு தம்பதியினர் அங்கு வந்தனர். சிறிது நேரம் கழிந்த பிறகு அவர்கள் என்னிடம் வந்து, நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பு வழங்க விரும்புகின்றோம் என்றனர். அன்பளிப்பை வழங்கினர். அத்துடன் நாங்கள் எங்களது வாழ்த்துக்களை வெளிப்படுத்துகின்றோம் என்றனர். மேலும் பள்ளிவாசலுக்கான வாழ்த்தையும் கூறினர். அங்கு நிகழ்ச்சியில் என்னுடன் மேயர் சாஹிப் அமர்ந்திருந்தார். அவர்கள் இந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்பட்ட போது மிகவும் அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்த வீடு இதுவாகும். பள்ளிவாசல் கட்டப்பட்டுவிட்டால் இது கூச்சல் குழப்பம் ஏற்படும் இடமாகிவிடும். ஏனென்றால் முஸ்லிம்கள் இவ்வாறுதான் உள்ளனர் என இவர்கள் கூறி வந்ததாக அவர் என்னிடம் கூறினார். ஆனால் கவுன்சில் மற்றும் ஏனைய அண்டை வீட்டினர் அவர்களது சிந்தனையை மாற்றினர். இந்த சமயத்தில் அகமதிகளும் இவர்களுடன் தொடர்பு கொண்டனர். மேலும் இவர்களுக்கு உண்மையான இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் போதனைகளை பற்றி கூறி வந்தனர். இவர்களது கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. திறப்பு விழாவின் போது பள்ளிவாசல் கட்டப்பட்ட பிறகு அகமதிகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் உள்ளன என்பதனை கவனம் செலுத்தியவாறு இஸ்லாத்தின் அழகிய போதனையை எடுத்துரைத்தேன். அதன் மூலம் இவர்களிடம் மேலும் அதிகமான மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்தன. அவர்களிடம் ஒழுக்கமும் கண்ணியமும் இருந்தது. எதிரிகளாய் இருந்தவர்களது உள்ளம் உருகுவதனை நான் கண்டேன். எவ்வாறாயினும் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் மற்றவர்களது தாக்கம் பற்றிய பல்வேறு சம்பவங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். சிலர் என்னை பற்றியும் எழுதியுள்ளனர். என்னை பற்றிய விஷயங்களை நான் முடிந்தவரை எடுத்துவிட முயற்சித்திருக்கின்றேன். ஆனால் சில இடங்களில் என்னை பற்றியும் வந்துவிடும். நான் எடுத்துரைத்த விஷயங்கள் இஸ்லாத்தின் தூது ஆகும் என்பது எனக்கு தெரியும். தாக்கம் ஏற்பட்டுள்ளதென்றால் அது இஸ்லாத்தின் தூதுவின் தாக்கமாகும், என்னுடையதல்ல. எவ்வாறாயினும் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரதிநிதியாக நான் கூறக்கூடிய விஷயங்கள் மீது தாக்கம் ஏற்படத்தான் செய்யும். ஏனென்றால் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி உள்ளது. முதலில் ஒரு விமர்சனமாகும். அங்கு பிஷப் ஒருவர் வந்திருந்தார். அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸிலும் வந்திருந்தார். கேள்வியும் கேட்டார். டாக்டர் ஹெமன் ஹவர்ட், இவர் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருந்தார். இன்டர்ஃபெய்த் இன்டர்நேஷனலுடைய பிரதிநிதி ஆவார். ரிஃபாய் அமைப்புடைய ஃபீட் அசம்பிளியுடைய நிறுவனரும் தலைவரும் ஆவார். அவருக்கு அழைப்பு மடல் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு நாள் முன்பு பனிக்கட்டியில் வழுக்கி விழுந்து விட்டார். அவரது கண்கள் வீங்கியிருந்தன. காயங்களும் அதிகமாக ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். பிறகு அவர் பயணத்தை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்.
அவர் எழுதுகின்றார், நடைபெற்ற சொற்பொழிவில் அவர்களது வார்த்தைகளில் மந்திரம் போன்ற தாக்கம் இருந்தது. மேலும் என்னை பற்றி எழுதுகின்றார், மென்மையாக பேசினார்கள், ஆனால் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் தனக்குள் மிகப்பெரிய ஆற்றலையும் கண்ணியத்தையும் கொண்டிருந்தது. இதனை போன்ற தைரியமிக்க மனிதனை எனது வாழ்வில் நான் பார்த்ததில்லை. எவ்வாறாயினும் இது இஸ்லாத்தின் அழகை பற்றி கேட்டவரது வார்த்தையாகும். அடுத்து சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருந்த ஜப்பானிய புத்த மதத்துடைய பிரதிநிதி ஜார்ஜ் மேலோகோஹோ அவர்களை அழைத்து வந்த நண்பர்களிடம், நீங்கள் இந்த முக்கியமான சொற்பொழிவை கேட்பதற்கு என்னை அழைத்தீர்கள். இதில் கலந்து கொள்வது, கலீஃபாவை சந்திப்பது என்னை பொறுத்தவரை மிக பெரிய நற்பேறு ஆகும். அவை என்னுடைய விலைமதிக்க முடியாத நிமிடங்கள் ஆகும். இதனை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. இங்கு எனக்கு மற்ற நாடுகளின் அறிவு படைத்த மக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இதற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று கூறினார். மதிப்பிற்குரிய ஃபார்வர்ட் ஹைதர், மெம்பர் ஆஃப் பெர்லின் நேஷனல் பார்லிமெண்ட், அவர் வெளிப்படையாக இதனை தெரிவித்துள்ளார். இவர் நமது பழைய அறிமுகமானவராவார். இவரை ஒரு நாள் முன்பு நான் சந்தித்த போது நான் அவரிடம், மிகவும் பழக்கப்பட்ட மக்களாக நாம் ஆகிவிட்டோம், தற்பொழுது நீங்கள் பையத் செய்துவிட வேண்டும் என்றேன். எவ்வாறாயினும் இவர் முஸ்லீம் ஆவார். மொராக்கோ போன்ற ஏதோ ஒரு இடத்தை சேர்ந்தவராவார். மிக நீண்ட காலமாக அங்கு வசிக்கிறார். ஒருவேளை இவரது பெற்றோர் இங்கு வந்திருந்தனர். இவர் நல்ல ஒரு அரசியல்வாதியும் ஆவார், மேலும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆவார். அவர் கூறுகின்றார், இந்த உரை பாராளுமன்றத்தில் எனக்கு மட்டுமல்ல, மாறாக அனைத்து முஸ்லிம்களுக்கும் பெருமைக்குரிய விஷயமாகும். ஏனென்றால் ஹலிஃபா அவர்கள் நமது தலையை உயர்த்திவிட்டார்கள். இதற்கு முன்பு யாராவது இஸ்லாத்தின் போதனையை பற்றி பேசினால் நாம் தலைகளை தாழ்த்தி கொள்வோம். ஏனென்றால் அப்போது சரியான போதனை பற்றிய அறிவு நம்மிடம் இருக்கவில்லை. இன்று இஸ்லாத்தின் போதனை சரியான முறையில் நமக்கு தெரிய வந்துள்ளது என்றார். பிறகு பெல்ஜியத்தின் உள்துறை அமைச்சருடைய பிரதிநிதி ஜான்தன் தெபீர் கூறினார், ஹலிஃபாவுடைய உரை நம் அனைவரையும் உலுக்கிவிட்டது. நாம் இதிலிருந்து பலவற்றை கற்றுக்கொண்டோம். இந்த உரை நம் அனைவரிடமும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மிஸ்டர் மாஸ் கூறுகின்றார், ஹலிஃபா அவர்கள் உலகத்திற்கு அமைதிக்கான தூது கொடுத்ததற்காகவும் எங்களுக்கு வழிகாட்டியதற்காகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வேறொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மிஸ்டர் காட்ஃப்ரை ப்ளூம் கூறுகின்றார், ஹலிஃபாவுடைய சொற்பொழிவு எங்களுக்கு ஒளியை தந்திருக்கின்றது. நான் எனது அனைத்து நண்பர்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு நார்வேயிலிருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இவர் கிறிஸ்டின் டெமோக்ரசி பார்ட்டியுடைய மாநில செயலரும் ஆவார். அவர் அங்கு வந்திருந்தார். அவரும் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளார். பிறகு பிரான்சுடைய அரசாங்கத்தின் சார்பாக உள்ளுறவுத்துறை மற்றும் வெளியுறவுத்துறையுடைய பிரதிநிதியாக மிஸ்டர் எரிக் கலந்து கொண்டார். அவர் உரையின் அனைத்து முக்கிய கருத்துக்களையும் குறிப்பெடுத்துக் கொண்டார். மேலும் சொற்பொழிவில் பிரான்சிற்கு பல வழிகாட்டல்கள் உள்ளன என்றும், அதனை நான் திரும்பி சென்றதும் மினிஸ்டரியில் இதனை பற்றி ரிப்போர்ட் வழங்குவேன் என்றும் கூறினார். ஐரோப்பாவில் பிரான்சில்தான் அதிகமாக முஸ்லிம்களுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன. அவருக்கு முன்பாக கூறப்பட்ட சரியான போதனையினால் அவர் தாக்கத்திற்கு ஆளானார். பிறகு லோபேஸ் சாஹிபா, இவர் ஸ்பெயினின் பாராளுமன்றத்தின் உறுப்பினராவார். ஸ்பெயினிலிருந்து இதில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். தொலிதோசி மாநிலத்தை சேர்ந்தவராவார். கூறுகின்றார்கள், இந்த நிகழ்ச்சியில் நட்பு மற்றும் சகோதரத்துவத்திற்கான போதனைகள் அடங்கியிருந்தன. தொடர்ச்சியாக ஆக்கப்பூர்வமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஜமாத் பற்றிய அறிவை இந்த நிகழ்ச்சி தந்துள்ளது. மிர்சா மஸ்ரூர் அகமதுடைய தலைமையின் கீழ் எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகைமை இல்லை என்ற
குறிக்கோளின் அடிப்படையில் பல்வேறு சமுதாயங்களுடன் தொடர்பு கொண்டுள்ள அகமதிகள் தமக்குள் ஒன்றிணைந்து விட்டனர். உலகம் தனது போதையில் மூழ்கி கொண்டே செல்கின்றது. இந்த வேளையில் அமைதி மற்றும் அன்பிற்கான செய்தி முக்கியமானதாகும். இப்படிப்பட்ட உலகத்தில் உங்களை பற்றி அறிந்து கொள்வது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். மேலும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு நானும் ஆதரவு அளிக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார். உலகளவிலான மறுமலர்ச்சி மற்றும் உலகில் அமைதியை நிலைநாட்டுவது போன்ற அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார். நான் மத அடிப்படையில் அநீதி இழைப்பதனை எப்பொழுதும் எதிர்த்து வருவேன் என்றும் கூறியுள்ளார். அடுத்து ஸ்பெயினிலிருந்தே ஜோஸ் மாரியா அவன்சோ, இவர் மெடிரேட் பாப்புலர் பார்ட்டியின் லோக்கல் அசம்பிளி உடைய பிரதிநிதி ஆவார்கள். இவருடைய தொடர்பு கண்டாவாரியா ஸ்பெயின் ஆகும். கூறுகின்றார்கள், நான் ஏனைய அனைத்து அகமதிகளை சந்தித்தேன். முதலில் என்னை சந்தித்து பிறகு தாக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் மற்ற அனைத்து அகமதிகளை சந்திக்கும் போதும் ஹலிஃபாவை சந்தித்த போது எனக்கு ஏற்பட்ட அதே உணர்வுதான் உள்ளது. முழு ஜமாத்தும் சிறந்த விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாகவும் அமைதியாளர்களாகவும் உள்ளனர். ஹலிஃபாவுடைய கூற்றிற்கேற்ப மதங்களின் நோக்கம் மனிதர்கள் மத்தியில் கஷ்டங்களை அதிகப்படுத்துவது கிடையாது, மாறாக அன்பை அதிகரிப்பதாகும். சாண்டியகோ காட்டாலா சாஹிபா, இவர் குவன்சா அல்லது குவன்கா யூனிவர்சிட்டியில் லா ப்ரொஃபசர் ஆவார். பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்கள். அதில் இஸ்லாம் இன் வில்லியன்ஷியா, இஸ்லாமிக் ஜூரிஸ் புரூட்டன்ஸ் போன்றவைகள் அடங்கும். இவர் கூறுகின்றார், எனது இந்த வார்த்தைகளை ஹலிஃபா வரை எட்ட வையுங்கள். மேலும் இரவு விருந்தின் போது சந்தித்த இமாம் சாஹிப் மற்றும் நம்முடன் இருந்த ஸ்பெயினின் சகோதரர்களுக்கும் என் சார்பாக நன்றியை கூறுங்கள். நான் உங்கள் அனைவரையும் சந்தித்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். மேலும் இறைவன் நாம் மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவான் என நம்பிக்கை கொள்கின்றேன். மேலும் கூறுகின்றார், இறைவன் உங்கள் மீது பெரிய அளவில் கருணை காட்டியுள்ளான். இறைவனுடைய பெயரால் நானும் நன்மையை நாடுகின்றேன். இறைவன் உங்களுக்கு செல்வத்தையும் அமைதியையும் வழங்க நான் இறைஞ்சுகின்றேன். கூறுகின்றார், நான் மதவாதி ஆவேன். நானும் சில ஆன்மீக அனுபவங்களை பெற்றுள்ளேன். ஒரு நீண்ட காலமாக இப்படிப்பட்ட ஒரு மார்க்க சூழலை பார்க்கவே இல்லை. ஆன்மீகவாதி நேரான வழியில் இருப்பவர் ஆவார் என்பதனை நான் அறிவேன். இறைவனுடன் அவரும் அவருடன் இறைவனும் இருப்பான். பிறகு ஸ்பெயினிலிருந்து ஒரு பெண் வக்கீல் கலந்து கொண்டார்கள். அவர் திரும்பி சென்ற பிறகு அவர் அனுப்பிய தூது இதுவாகும். ஸ்பெயினிலிருந்து அவருடன் வந்த ஒரு அகமதி நண்பர் கமர் சாஹிப் அவரிடம் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும் என்றார். நிச்சயமாக அவர் கூறியது தவறாகவில்லை. இறைவன் நாடினால் உங்களது ஜமாத் செய்த பணிகள் கண்டிப்பாக பலன் தரும் என நான் நம்புகின்றேன் என்றார்கள். ஸ்பெயின் எப்படிப்பட்ட நாடென்றால், ஒரு காலத்தில் அங்கு இஸ்லாம் இருந்தது. இன்று எந்த அளவு இஸ்லாத்தின் மீது வெறுப்பும் எதிர்ப்பும் உள்ளதென்றால் அதன் உச்சத்தை அடைந்துவிட்டது. சில பகுதிகளில் எல்லை மீறிவிட்டது. பிறகு மால்டாவிலிருந்து, மால்டா ஒரு நாட்டின் பெயராகும், புரொஃபசர் ஆல்னர் கசோலா சாஹிபும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். யூனிவர்சிட்டி மால்டாவில் புரொஃபசராக பணியாற்றுகின்றார். மால்டி லிட்ரேச்சரை கற்றுக் கொடுக்கின்றார். 30க்கும் மேற்பட்ட நூல்களின் எழுத்தாளர் ஆவார். மால்டாவின் 3வது அரசியல் பார்ட்டியின் மால்டோகரியின் பார்ட்டியுடைய கோ ஃபவுண்டர் ஆவார். பல வருடங்களாக கிரீன் பார்ட்டியின் தலைவராக இருந்து வந்தார். இவருக்கு இத்தாலியன் பார்லிமெண்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக இருந்த பெருமையும் உண்டு. இவர் தனது கருத்தை எடுத்துரைத்தவாறு எழுதுகின்றார், கான்ஃபரன்ஸ் உடைய ஏற்பாடு மிகவும் உயர்வானதாக இருந்தது. எங்கும் எதிலும் குறைகள் தென்படவே இல்லை. அஹ்மதியா ஜமாத்தின் உலகளாவிய சகோதரத்துவத்தின் எண்ணம் மற்றும் எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடமும் பகைமை இல்லை என்ற மோட்டோ மிகவும் முக்கியமானதாக கருத வேண்டிய சிந்தனையாகும். இது அனைத்து மனித இனத்தையும் ஒன்று சேர்த்து விடுகின்றது. எல்லா விதமான இன மத வேறுபாடுகளை களைந்து மனித குலத்தை ஒன்றுபடுத்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. கலிஃபாவுடைய உரை உலகளவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய முயற்சிகளின் தெளிவான விளக்கமாகும்.
உண்மையில் அஹ்மதியா ஜமாத் உலகில் அமைதியை தேடும் அனைத்து மக்களுக்காக கருத்து பரிமாற்றம் செய்வதற்கு ஒரு முக்கியமான வழியினை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. எந்த அளவு என்றால் அரசியல் ரீதியிலும் இந்த விஷயத்தை மிகவும் சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றது. பிறகு மால்டாவிலிருந்து வந்திருந்த மற்றொரு விருந்தினர் ஜவான் பர்தோலோ சாஹிப். இவர் மீடியாவை சார்ந்தவராவார். இவர் டிவியில் 2 புரோகிராம்களுடைய புரொடியூசர் ஆவார். இவருக்கு ஜமாத்துடன் அறிமுகம் இவ்வாறு நடைபெற்றது. பிரசுரம் கொடுப்பதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது அங்கு பிரசுரம் இவருக்கு கிடைத்துள்ளது. பிறகு அதன் மூலம் சிறந்த தாக்கத்திற்கு ஆளானார். அவர் தானே ஜமாத்தை தொடர்பு கொண்டுள்ளார். இந்த தொடர்பு வளர்ந்து கொண்டே சென்றது. அவர் கூறுகின்றார், அமைதியை நிலைநாட்டுவதற்கான உங்களுடைய விலைமதிப்பில்லாத சேவைகளை நான் பாராட்டுகின்றேன். மேலும் என்னை பற்றி அவர் கூறுகின்றார், நான் அவர்களை பற்றி படித்ததனை விட பல மடங்கு அதிகமாக அவரிடம் பார்த்தேன். உங்களுடைய தூது நிலையானதாகும். உங்களுடைய தூது சரியான மக்கள் வரைக்கும் வந்துள்ளதனை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமைதி மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்திற்கான உங்களுடைய முயற்சிகள், உங்களது கொள்கைகள், உங்களது கடின உழைப்புகளை கண்டு நான் சிறந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். பிறகு அவர் தனது ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார். அங்கு ஸ்பெயினில் தனது பெண் நண்பரை சந்தித்த போது, நான் இங்கு ஒரு நிகழ்ச்சி உள்ளது, அதனால்தான் வந்துள்ளேன் என்ற போது, அதற்கு அவர், ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சிகள் அவ்வளவு ஆர்கனைஸாக இருக்காது என்றார். இல்லை இல்லை, இது அஹ்மதியா ஜமாத்துடைய புரோகிராம் ஆகும் என்ற போது, அதற்கு அந்த பெண், ஆமாம், நான் அவர்களை அறிவேன், அவர்களது புரோகிராம் எப்போதும் ஆர்கனைஸ்டாகத்தான் இருக்கும் என்றார். பிறகு ஐரோப்பாவின் மிஸ்டர் கிறிஸ்டின் மேரோவும் கலந்து கொண்டார். இவர் சர்ச் ஆஃப் சயின்டாலஜி உடைய உறுப்பினராவார். இவர் தனது கருத்தை கூறியுள்ளார், இது மிகவும் முக்கியமான கூட்டமாக இருந்தது. ஹலிஃபா அவர்கள் தனது சொற்பொழிவில், நாம் அனைவரும் இணைந்து அமைதிக்காக பாடுபட வேண்டும், பரஸ்பரம் உள்ள வெறுப்பை களைய வேண்டும் என்ற தூதை கூறினார்கள். அவர்களது தூது ஞானத்தினால் நிறைந்திருந்தது. வருங்காலத்தில் மனிதனின் சிறந்த எதிர்காலத்தின் உத்தரவாதம் இந்த தூதுவின்படி அமல் செய்வதில் தான் இருக்கின்றது. அடுத்து பிரான்சுடைய ஒரு பகுதி மோட்லி ஜோலியுடைய துணை அமீர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். கூறுகின்றார்கள், இந்த சொற்பொழிவு எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. அவர்கள் மாபெரும் சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அனைத்து விஷயங்களையும் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார்கள். பிரான்சின் யூனிவர்சிட்டியின் புரொஃபசர் மிஸ்டர் மார்டிட் தயானியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், நான் நற்பேறு பெற்றவனாவேன். ஹலிஃபாவுடைய தலைமையில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நான் ஒரு உண்மையான அமைதியை நாடக்கூடிய மனித உரிமையின் தலைவர் மற்றும் மத சுதந்திரத்தை உண்மையாக விரும்பக்கூடியவருடன் இருப்பது எனக்கு பெருமை மற்றும் அருளுக்குரியதாகும். நான் அமைதி மற்றும் பரஸ்பரம் தொடர்பை கொண்டுள்ள ஒரு மாபெரும் தலைவரை சந்தித்தது எனக்கு பெருமைக்குரிய விஷயமாகும். எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகைமை இல்லை என்ற முழக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததும் உலகளவிய அமைதிக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியதுமாகும். இந்த முழக்கம் என்னை மிகவும் தாக்கத்திற்கு ஆளாக்கியுள்ளது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிகுந்த கண்ணியம் கிடைத்தது. மக்கள் எந்த அளவு வந்தனர் என்றால் வெளியிலும் நின்று கொண்டிருந்தனர். பிறகு நுன்ஸ்பீட்டுடைய முன்னாள் மேயர் தஸ் ராத்தியேன் எழுதுகின்றார், முதலில் அழைத்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார். அங்கு கணவன் மனைவி இருவரும் வந்திருந்தனர். நாங்கள் இந்த நிகழ்ச்சியினால் சிறந்த தாக்கத்திற்கு ஆளானோம். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது இன்றைய நாட்களில் அநீதி மற்றும் தீவிரவாதத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு தகுந்த பதிலாகும். பிறகு கூறுகின்றார்கள், அமைதியை பற்றிய இந்த தலைப்பு ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் அஜெண்டாவில் ஒன்றாக இருந்தது. எனவே இந்த விஷயத்தின் பக்கம் இனிமேல் கவனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. எவ்வாறாயினும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பேச்சாளர்களின் உணர்வுகள் அதிகரித்துள்ளது. மிஸ்டர் சார்லஸ் டனோக் MEP அவர்கள் கூறினார்கள், அஹ்மதியா முஸ்லிம் கம்யூனிட்டி உலகளவில் அமைதியை பரப்புகின்றது.
தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுகின்றது. இங்கு வருவதற்கு முன்பு வெற்றிகரமான பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடைபெற்றது. அங்கு எந்த வகையில் கேள்வி பதில் நடைபெற்றது என்றால், நான் தனிப்பட்ட முறையில் அதன் மூலம் சிறந்த தாக்கத்திற்கு ஆளானேன். முஸ்லிம்களின் தலைவரிடமிருந்து இப்படிப்பட்ட தூது செய்திகள் உலகத்திற்கு தேவையாக உள்ளது. இந்த அமைதிக்கான தூது உண்மையில் நமது உள்ளத்தின் ஓசையாகும். இஸ்லாத்துடன் மட்டுமல்ல, மாறாக மற்ற மதங்களை சார்ந்தவர்களுடனும் தொடர்பு இருக்கின்றது. அவர் கூறினார், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றது. இவர்களது கிளை ஒவ்வொரு பெரிய கண்டத்திலும் உள்ளது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய போதனையை மிகவும் குறைவான மக்களே அறிவார்கள். இந்த ஜமாத்தின் அடிப்படை கொள்கைகளை ஐரோப்பாவில் பரப்புவது நமது கடமையாகும். இது எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகைமை இல்லை என்ற குறிக்கோளை கொண்டுள்ளது. இது அமைதிக்கான தூது ஆகும். இந்த அமைதிக்கான தூது முஸ்லிம்கள் மத்தியில் மட்டுமல்ல, மாறாக உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்கு மத்தியிலும் இது அமைதிக்கான தூது ஆகும். பிறகு கூறுகின்றார்கள், இன்றைய நாட்களில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் உலகில் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது. மறுபுறம் அநீதி மற்றும் தீவிரவாதத்தை விரும்புபவர்கள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்குகின்றனர். இந்த மத தீவிரவாதம் உலகளவில் நடைபெறக்கூடிய தீவிரவாதத்துடன் இணைந்து விடுகின்றது. பிறகு கூறுகின்றார்கள், முஸ்லிம்கள் இந்த தீவிரவாதத்திற்கு பதில் கூற வேண்டிய அவசியம் உள்ளது. தற்பொழுது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இந்த தீவிரவாதத்திற்கு எவ்வாறு பதில் கொடுக்கின்றதோ அதுபோன்றே கொடுக்க வேண்டும். பிறகு அவர் சொற்பொழிவினால் ஏற்பட்ட தாக்கத்தினை பற்றி கூறுகின்றார். உங்களுடைய அறிவு செறிந்த விரிவான கருத்துக்களுடைய சொற்பொழிவிற்கு நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களது சொற்பொழிவில் பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்தீர்கள். நீங்கள் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை குறித்த உண்மையான இஸ்லாமிய போதனையை எடுத்துரைத்து கவனமூட்டினீர்கள். முன்னேற்றம் அடைந்த நாடுகள் ஏழை நாடுகளுக்கும் வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றும் கூறினீர்கள். மேலும் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் பொறுப்புகள் குறித்தும் கூறினீர்கள். இதனை அவர்கள் சிந்தனையுடனும் அனுதாபத்துடனும் செய்திருக்க வேண்டும். மேலும் எனக்கு இந்த விஷயம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. நீங்கள் அச்சமின்றி தைரியமாக இமிகிரேஷன் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் சொற்பொழிவு ஆற்றியுள்ளீர்கள். அரசியல்வாதி என்ற ரீதியில் இது நமது நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையாகும் என்பதனை நான் அறிவேன். அவர் கூறுகின்றார், எனது சிந்தனையின்படி நாம் மற்றவருடன் ஒத்துப்போவது, ஒருவர் மற்றவருக்காக சகித்துக் கொள்வது இன்றைய மிக முக்கியமான செய்தியாகும். இதனை எடுத்துக்கொண்டு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். ஸ்டோனியாவை சேர்ந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மிஸ்டர் டூரைட் கேசியும் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றார். இன்றைய உலகில் ஒவ்வொரு நாளும் பரவிக்கொண்டே செல்லக்கூடிய தீவிரவாதத்தை உங்களது ஜமாத் முற்றிலுமாக மறுக்கின்றது. பல்வேறு மதங்களை, கொள்கைகளை ஒன்றிணைப்பதற்காக உங்களது முன்மாதிரி பார்ப்பதற்கு மட்டுமல்லாமல் செயல் அடிப்படையில் முக்கியமானதாகும். இன்று இந்த தூது செய்தியை பரப்புவதற்கு, ஊக்கமளிப்பதற்கு நம்மிடத்தில் நல்ல வாய்ப்பு உள்ளது. ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தூதுவில் அங்கம் வகிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. பிறகு கிளவுட் மோரியா MBE, இவரும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆவார். அவர் கூறுகின்றார், பொதுவாக ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் இன்று பார்ப்பது போல் கலந்து கொள்ளக்கூடியவரின் எண்ணிக்கை இருப்பதில்லை. அவர் கூறுகின்றார், உலகின் நிலைமை மிகவும் மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. அஹ்மதியா ஜமாத்தின் அமைதி மற்றும் சமாதானத்தின் கருத்துக்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இன்று உள்ளது. ஒருவர் மற்றவருடன் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்வது மற்றும் கண்ணியத்துடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். இந்த கருத்து வெறும் புத்தகங்களில் எழுதப்பட்டவை கிடையாது. மாறாக இன்றைய காலத்தில் இதன்படி செயல்படுவது மிகவும் அவசியமானதாகிவிட்டது. அவர் என்னை பற்றி கூறுகின்றார், அவர்கள் இங்கு வருவது மக்கள் ஒருவர் மற்றவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்பதனை பற்றிய அடையாளமாகும். என்னுடைய சிந்தனையின்படி அஹ்மதியா ஜமாத் பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வது அவசியமாகும். அவர்களுடைய அமைதி மற்றும் ஒருவர் மற்றவருடன் கொள்ள வேண்டிய சகிப்புத்தன்மை பற்றிய
கருத்துக்களையும் தூது செய்திகளையும் புரிந்து கொள்வது அவசியமாகும். இதனை தவிர மத வேறுபாடு இல்லாமல் மனித இனத்திற்கு தொண்டாற்றுவது இந்த ஜமாத்தின் சிறப்பம்சமாகும். இந்த அனைத்து விஷயங்களை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வது அவசியமானதாகும். அங்கு பல்வேறு பிரஸ்களை சேர்ந்தவர்களும் வந்திருந்தனர். அதில் பிபிசி நியூஸ், ஃபெய்த் மேட்டர்ஸ், ஸ்பேஸ் ஸ்பானிஷ் மீடியா, இக்வியா யூரோப்பா, மூன்றாவதாக மால்டாவுடைய பிரசித்தி பெற்ற ஜியோ டிவி, டெய்லி ஜஸ் உடைய பிரதிநிதியும் பாரஸ் மேகசினுடைய பிரதிநிதியும் வந்திருந்தனர். அல் மனார் ரேடியோ பெல்ஜியமும் வந்திருந்தது. டர்க்கிஷ் மீடியா ஹபர்ட் இருந்தது. பிரெஞ்சு அகாடமி ரிசர்ச் ஓனர் த ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், ஹியூக்கர் நியூஸ் யூகே புகாரும் இருந்தது. இதனை போன்று பாகிஸ்தானின் எக்ஸ்பிரஸ் நியூஸும் வந்திருந்தது. இதனை தவிர யூகே பாராளுமன்றத்தின் அபிஷியல் போட்டோகிராஃபர், பெல்ஜியமுடைய டிவி ரேடியோவுடைய பிரதிநிதிகள், மேலும் பல நாடுகளைச் சேர்ந்த மீடியாக்களின் பிரதிநிதிகளும் அங்கு வந்திருந்தனர். CNN ஒரு பகுதியை ஆதாரமாக தனது வெப்சைட்டின் மேலே கொடுத்துள்ளது. அதனுடைய கூற்று எ கோட் ஆஃப் த டே அது மிகவும் பிடித்திருந்தது. அதில் ஒன்றாக வேண்டும் என எழுதப்பட்டிருந்தது. ஜெர்மனியின் நேஷனல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார். சொற்பொழிவு மிகவும் தாக்கம் நிறைந்ததாக இருந்தது. அது மிகவும் ஆழமான விளைவை ஏற்படுத்தியது. இதனை அவர் ஒருவேளை ஹம்பர்கில் கூறியிருந்தார் என நினைக்கின்றேன். இவர் என்னை பற்றி கூறுகின்றார், நீங்கள் எவ்வாறு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மற்றும் அமெரிக்காவின் கேபிட்டல் ஹில்லில் சொற்பொழிவு ஆற்றினீர்களோ அதே போன்று பெர்லின் ஜெர்மன் பார்லிமெண்டிலும் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று எழுதியுள்ளார். ஹேக்கின் டெமிரல் மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் அசம்பிளி அவர்கள் நான் அங்கு கூறிய விஷயங்களை பற்றி கூறுகின்றார். நீங்கள் இன்று எங்களுக்கு வழங்கிய வழிகாட்டல் முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் தேவையான வழிகாட்டல் ஆகும். தற்பொழுது ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிறகு நடந்த வேலை பற்றி கூறுகின்றேன். இது பாராளுமன்ற நிகழ்ச்சிக்கு மறுநாள் நடந்தவையாகும். செவ்வாய்க்கிழமை ஐரோப்பிய பாராளுமன்றத்திலும் புதன்கிழமை ஹம்பர்கிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இன்டிகிரேஷன் ஆபீசர்ஸ் தனது கருத்துக்களை பற்றி ஒரு அகமதியிடம் கூறினார்கள். உங்களுடைய ஹலிஃபா இஸ்லாமிய போதனைகளை மிகவும் அழகிய வடிவில் எடுத்துரைத்துள்ளார்கள். இதன் மூலம் சில தவறான எண்ணங்களுக்கு தீர்வு கிடைத்துவிட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. மேலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனை தெரிய வந்துள்ளது. நாங்கள் ஜமாத்துடைய பிரதிநிதிகளை எங்களது நிகழ்ச்சிகளுக்கு அழைப்போம். இதன் மூலம் நீங்கள் அங்கு வந்து இஸ்லாமிய போதனையை எடுத்துரையுங்கள் என்றார்கள். ஹம்பர்குடைய பகுதியில் ஹார்பருடைய கவுன்சிலுடைய ஒரு பிரதிநிதி கூறினார், அவர்கள் எவ்வாறு வார்த்தைகளை எடுத்துரைத்தார்கள் என்றால் அது எங்களது உள்ளத்தை தொட்டுவிட்டது. எங்களுடைய மதத்தின் எந்த ஒரு பிரதிநிதியாலும் செய்ய முடியாது. பிறகு கூறுகின்றார், கலிஃபா அவர்கள் எவ்வாறு குறிப்பாக இஸ்லாத்தின் விஷயங்களை எடுத்துரைத்தார்களோ, இஸ்லாத்தின் அழகிய போதனையை எடுத்துரைத்தார்களோ, எந்த நாட்டில் இருக்கின்றீர்களோ அதனை நேசிக்க வேண்டும் போன்றவைகளை கூறினார்களோ, அது என்னிடத்தில் ஏற்பட்ட இஸ்லாத்தின் புதிய தோற்றமாகும். ஒரு பெண்மணி கூறினால், இது என் தொடர்பான விஷயங்களாகும், இதனை நான் விட்டுவிடுகின்றேன். இன்டிகிரேஷனில் அரசாங்கத்தை சேர்ந்த 2 பெண்கள் வந்திருந்தனர். எங்களது எல்லா விதமான அச்சமும் பயமும் விலகிவிட்டன. ஹலிஃபா அவர்கள் தனது சொற்பொழிவில் எல்லா பயத்தையும் அகற்றிவிட்டார்கள். ஏனைய முஸ்லிம்களும் இப்படிப்பட்ட எண்ணங்களை கையாள வேண்டும். இஸ்லாத்தின் போதனை மிகவும் அமைதி நிறைந்ததாகும். சுற்றுச்சூழலில் தென்பட்ட பயமும் நீங்கிவிட்டது என்று கூறியுள்ளார்கள். ஹம்பர்கின் ஒரு பகுதியில் அரசாங்கத்தின் ஆபீஸ் ஹெட் தனது மனைவியுடன் வந்திருந்தார். அவர் கூறுகிறார், நாங்கள் எவ்வாறு உணர்ந்தோம் என்றால், தேன்களில் தேனீக்கள் இருக்கும், அதற்கு ஒரு ராணியும் இருக்கும். அனைத்து தேனீக்களும் தனது ராணியையே சுற்றி வரும், அதற்காக தனது உயிரையும் அர்ப்பணிக்கும். இதனை போன்று உங்களது முழு ஜமாத்தும் ஹலிஃபாவுக்காக பணியாற்றுகின்றது, ஹலிஃபாவுக்காக தனது உயிரையும் அர்ப்பணிக்கின்றது, முழுமையாக கட்டுப்படுகின்றது. இந்த காட்சியும் மற்றவர்களுக்கு தான் தெரிகின்றது. இதனை போன்று உங்களது ஹலிஃபாவுடைய நிலைமையும் தேனீக்களின் ராணியை போன்றதாகும். ஜமாத் எவ்வாறு தனது ஹலிஃபாவுக்கு கட்டுப்படுகின்றது என்பதனை பற்றியும் எழுதியுள்ளார். அங்கு பிரஸ்ஸுடைய சிலரும் வந்திருந்தனர். சொற்பொழிவிற்கு முன்பாக எந்த புரோகிராமும் இருக்கவில்லை. அவர்கள் ஜெர்மனியுடைய அமீர் சாஹிப்பிடம் மட்டும்தான் நேர்காணல் எடுக்க வேண்டி இருந்தது.
அவர்கள் என்னிடமும் இன்டர்வியூ எடுக்க வேண்டும், கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றனர். நானும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடத்துங்கள் என்றேன். சொற்பொழிவிற்கு பிறகு நான் அவர்களை எங்கே அழையுங்கள் என்றேன். அப்போது அவர்கள், நாங்கள் எந்த விஷயங்களை பற்றி கேள்வி கேட்க நினைத்தோமோ அதுவும் எங்களது எண்ணங்களில் இருந்த சந்தேகங்களும் ஆட்சேபனைகளும் இந்த சொற்பொழிவு மூலம் அகன்றுவிட்டனர். இதன் பிறகு வேறு எதுவும் தேவையில்லை என்றனர். இஸ்லாத்தின் அழகிய போதனையை பற்றி இவர்களுக்கு தெரிய வரும்போதுதான் இஸ்லாம் என்றால் என்ன என்று இவர்களது கண்கள் திறக்கின்றன. இஸ்லாமிக் கம்யூனிட்டி போர்டுடைய ஒரு பெண் உறுப்பினரும் வந்திருந்தார்கள். எனது சிந்தனையின்படி இவர் ஒரு அரபி ஆவார். இவர் யூனிவர்சிட்டியில் இஸ்லாமிக் ரிசர்ச்சில் பணியாற்றுகின்றார். ஜமாத் தொடர்பாக ஆரம்பத்தில் மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். ஜமாத்திற்கு எதிராகவும் பேசி வந்தார். சில நாட்களாக அவரது நடைமுறை மாறியுள்ளது. அந்த யூனிவர்சிட்டியில் எகிப்தை சேர்ந்த நமது ஒரு ப்ரொஃபசர் பணியாற்றுகின்றார். அவர் ஜமாத்திற்கு நெருக்கமானவராக இருக்கின்றார். ஒருவேளை அவர் மூலமாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். எவ்வாறாயினும் அவர் கூறினார், எங்களது அனைத்து சந்தேகங்களும் விலகிவிட்டன. உங்களுடைய ஹலிஃபா சாதாரண மனிதர் அல்லர், மிகப்பெரிய தலைவராவார், அறிவு படைத்த மனிதராவார். அவர் கூறினார், நான் ஹலிஃபாவை நடக்கும் போதும் பார்த்தேன், பேசும் போதும் பார்த்தேன், தொழும் போதும் பார்த்தேன். முஸ்லிம்களுக்கு இது போன்ற ஒரு தலைவர் இருக்க வேண்டுமே என்று இதற்கு முன்பே எண்ணினேன். இன்று நான் அந்த தலைவரை எனது வாழ்வில் பார்த்துவிட்டேன். ஆக இதுதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹிலாஃபத்தின் அருளாகும். இந்த அனைத்து சிந்தனைக்கு பிறகும் கூட, இவர்கள் அனைத்தையும் பார்த்த பிறகும் கூட இவர்களின் பார்வையளவிலேயே இருந்துவிடுகின்றது. அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஹம்பர்க் ஊரின் பிரசிடென்ட் ஆஃப் போலீஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் மாவட்டத்தின் முழு பொறுப்பாளர் ஆவார். அவர் கூறினார், சொற்பொழிவில் இஸ்லாத்தின் அமைதியினை குறித்து கூறப்பட்ட போதனைகளின்படி நாம் அனைவரும் செயல்பட ஆரம்பித்தால் பிறகு காவலர்களே தேவையில்லாமல் ஆகிவிடும். ஹம்பர்கின் இந்த நிகழ்ச்சிக்கும் பரந்த கவரேஜ் கிடைத்தது. ஹம்பர்கில் பலன் எக்பாட் என்ற பத்திரிகை உள்ளது. இதன் வாசகர்களின் எண்ணிக்கை 5,57,000 பேர் ஆவர். இதுவும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. மேலும் மற்றொரு பத்திரிகை பெயில்ட் ஆகும். இதனை 7,31,000 பேர் இதனை படிக்கின்றனர். இன்னொரு பத்திரிகை வெயில்ட் கம்பக்ட், இதனுடைய வாடிக்கையாளர்கள் 1,00,000 பேர் ஆவர். அடுத்து NTR ஆக்சுவல் என்ற பத்திரிகை உள்ளது. இதனை 4,00,000 பேர் படிக்கின்றனர். இதனை போன்று பல்வேறு பத்திரிகைகளும் ஹம்பர்க் பள்ளிவாசலின் புதுப்பிப்பு விழா மற்றும் அங்கு கொடுக்கப்பட்ட உரையை பற்றியும் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். ஏஜென் மாநில பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் சந்திப்பிற்காக அழைக்கப்பட்டார். அவர் இன்று இஸ்லாமிய உலகில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள், குறிப்பாக அரபு நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றீர்கள் என கேட்டார். மேலும் இதனை பற்றி இங்கு மிகவும் அதிகமாக விவாதிக்கப்படுகிறதும் என்றார். இந்த மக்களிடத்திலிருந்துதான் உதவியும் பெறப்படுகின்றது. இந்த மக்களே அங்கு நடக்கக்கூடியவருக்கு பொறுப்பாளியும் ஆவார்கள் என்றார். நான் அவரிடம் கூறினேன், இன்று உலகில் தென்படுகின்ற நிலைமை இரவோடு இரவாக ஏற்பட்டதல்ல. அரபு நாட்டில் இதே தலைமைதான் 10-20 வருடங்களுக்கு முன்பும் இருந்தது. அப்போதும் இந்த சிந்தனையே கொண்டிருந்தனர். அப்போது மாபெரும் சக்திகள் இதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் தனக்குரிய முன்னுரிமை மற்றும் பலன்களை பெற்று வந்தனர். அங்குள்ள உள்ளூர் வாசிகளுக்கும் இதன் பக்கம் கவனம் ஏற்படவில்லை. ஏனென்றால் அவர்களை தூண்டிவிடுவது வெளியுள்ளவர்கள் ஆவர். அப்போதும் இந்த தலைமைதான் கரப்டாக இருந்தது. தனது மக்களுடன் சரியான முறையில் நடக்கவில்லை. ஆனால் மேற்கத்திய சக்திகளும் இந்த நாடுகளுக்கு உதவி வந்த ஏஜென்சிகளும் இவர்களுடன் தொடர்பு கொண்டனர். உண்மையான விஷயம் என்னவென்றால், பெரும் சக்திகள் தலைமையை தனக்கு கீழ் வைத்திருந்த போது, தலைமையும் இவர்களது பேச்சை கேட்டபோது அங்கு எந்த விதமான குழப்பமும் கவலையும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த தலைமை அவர்களுக்கு தகுதியில்லாமல் போன போது அவர்கள் அங்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்த முயற்சித்தனர். நான் அவரிடம் கூறினேன், மேற்கத்திய அரசாங்கங்கள் அங்கு அமைதி நிலவ விரும்பினால் அங்கு களப்பற்ற ஜனநாயகத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் ஜனநாயகம் வேண்டுமென்றுதானே நீங்கள் கூச்சலிடுகின்றீர்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதரை விரும்பி நீண்ட காலமாக அவருக்கு ஒத்துழைத்து வராதீர்கள். அவர் எல்லை மீறும் போது, சர்வாதிகாரியாக ஆகும்போது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போன்றவை இருக்கக்கூடாது. சர்வாதிகாரியாக ஆக்குவதும் நீங்கள் தானே.
மேலும் அந்த நாடுகள் முன்னேற்றத்தின் உயர்வான தரத்தை எட்டும் போது அது பிடிக்கவில்லை என்றால் அந்த நாட்டை எந்த அளவு மோசமான நிலையை அடைய செய்கின்றன என்றால் அந்த நாடு செயலிழந்து போய்விடுகின்றது. ஆக எந்த நாடுகளில் குழப்பம் உள்ளதோ அங்கு உண்மையாகவே உதவி செய்ய வேண்டும். ஜனநாயகத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஏற்படுத்துங்கள். மேலும் பல விஷயங்கள் பேசப்பட்டன. அவருக்கு இதனை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஜாமியா அஹ்மதியாவுடைய திறப்பு விழாவும் அங்கு நடைபெற்றது. வார்னர் ஆமண்ட் இவர் ரெட் ஸ்டேட்டுடைய தலைவர் ஆவார். அதாவது எந்த ஊரில் எந்த பகுதியில் ஜாமியா அமைந்துள்ளதோ அதன் தலைவர் ஆவார். அவர் கூறினார், ஹலிஃபா அவர்கள் ஆற்றிய உரை எழுதப்பட்ட உரை கிடையாது, மாறாக அது அவர்களின் உள்ளத்தின் எண்ணங்கள் ஆகும். அவர்கள் மாணவர்களிடம் போதனைகளின்படி செயல்பட வேண்டுமென்றும் மக்கள் முன்பு செயல் முன்மாதிரியை நிலைநாட்டுங்கள் போன்றவற்றை மிகவும் அவசியமான சரியான விஷயமாகும் என்றும் கூறினார்கள். மேலும் ஒரு மார்க்கத்தின் தலைவராக இருந்த போதிலும் அவர் ஒரு பிராக்டிக்கல் மனிதர் ஆவார். அவருடைய இருந்த போதிலும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. அவரது சிந்தனையின்படி ஒருவேளை மத தலைவர்கள் செயல் ரீதியாக இருப்பதில்லை அல்லது செயல் ரீதியாக சொல்வது ஒன்றும் செய்வது மற்றொன்றுமாக இருக்கும் என்று கூறுகின்றார் என்பது பற்றியும் தெரியவில்லை. எவ்வாறா இருப்பினும் வுல்ஃப் வோல்தர் சாஹிப் இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர் ஆவார். இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் உடைய செயலர் ஆவார். அவர் கூறுகின்றார், அவரும் ஜாமியாவுடைய திறப்பு விழாவிற்கு வந்திருந்தார். ஹலிஃபாவுடைய வழிகாட்டலில் மிகவும் அவசியமானதாகவும் முக்கியமானதாகவும் இருந்தது. அவர்கள் மாணவர்களிடம் ஒரு வழிகாட்டலை விளக்கியவாறு கூறினார்கள். ஏனென்றால் மாணவர்கள் அங்குள்ள சூழலில் வேறுபட்ட ஆடைகளில் தென்படக்கூடியவர்கள் ஆவார்கள். ஆகினால் அவர்கள் நட்பான நடைமுறையை கையாள வேண்டும், உளப்பூர்வமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் அச்சத்தினை குறைப்பதற்கும் கால் புணர்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒருவர் மற்றவருடன் பேசுவதனாலும் கருத்து பரிமாற்றம் செய்வதன் மூலம்தான் இவை நடைபெறும். ஆகையால் இதனை பற்றிய கலிஃபாவுடைய உரை மிகவும் முக்கியமானதாகும். ஒரு ஜெர்னலிஸ்ட் ஹானக் கூறுகின்றார், எனது கருத்தின்படி உரை மிகவும் சிறந்ததாகவும் நட்புறவு கொண்ட சூழலிலும் நடைபெற்றது. உங்களுடைய உலகளாவிய தலைவரது உரை மிகவும் கருத்து செறிவு கொண்டதாகவும் சிறந்ததாகவும் இருந்தது. அவரது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகள் அடிப்படை நல்லொழுக்கங்களை பற்றி மட்டும் கூறவில்லை, அது என்னிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் மாணவர்களிடம் உள்ளூர் மக்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என திறன்பட கூறினார்கள். ஜாமியா அஹ்மதியாவுடைய திறப்பு விழாவிற்கும் பிரிண்ட் மற்றும் எலக்ட்ரானிக் மீடியாவிலும் போதுமான அளவுக்கு கவரேஜ் கிடைத்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளில் இது வந்துள்ளது. அதில் மாநில டிவி, ரேடியோ போன்றவைகளும் அடங்கும். ஜாமியாவுடைய போட்டோவும் வந்துள்ளது. பத்திரிகைகள் மிர்சா மஸ்ரூர் அகமது அவர்கள் மாணவர்களிடம் உரையாற்றினார்கள். அதில் இஸ்லாத்தின் அழகினை உலகின் முன் எடுத்து வைக்க வேண்டும். மேலும் அந்த இளைஞர்களிடம் நீங்கள் தங்களை தாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மேலும் போதனையின்படி அமல் செய்ய வேண்டும். மனித இனத்திடம் சிறந்த முறையில் நடந்து வர வேண்டும் என்று போதித்தார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் முக்கியமான நிபந்தனை சமுதாயத்தில் அமைதியையும் சகிப்புத்தன்மையையும் நல்லுணர்வுகளையும் பரப்புவதாகும் எனவும் எழுதியுள்ளார். ஒரு பத்திரிகை எழுதியுள்ளது, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் எதிர்காலத்தில் ரெட் ஸ்டேட்டில் வருங்கால இமாம்களை உருவாக்குகின்றது. பிறகு அங்கு என்னென்ன விஷயங்கள் உள்ளன என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளது. இவர்களது தலைவர் மிர்சா மஸ்ரூர் அகமது எதிர்கால இமாம்களை நோக்கி ரெட் ஸ்டேட் மற்றும் ஹேசனில் இஸ்லாத்தினை பற்றிய அச்சத்தை மக்களிடமிருந்து அகற்ற வேண்டும் என கவனமூட்டினார்கள். இஸ்லாம் மற்ற மதங்களுக்கு எதிராகவும் சூழலுக்கு எதிராகவும் போர் புரியவில்லை என எழுதியுள்ளது. இதுபோன்றே பல்வேறு பத்திரிகைகளின் விமர்சனங்களும் இருந்தன. அல்லாஹ் தாலா நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளை வெகு நாட்கள் வரை நல்ல விளைவை தரக்கூடியதாக்குவானாக. மேலும் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தின் பக்கம் எடுத்து வைக்கும் அடிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தாலா நன்றி செலுத்துவதில் தக்குவாவில் முன்னேறக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களது உண்மையான நன்றி தக்குவாவும் தூய்மையுமாகும். நான் முஸ்லிமாவேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது மட்டும் உண்மையான புகழ்தலும் நன்றி செலுத்துவதும் ஆகாது. நீங்கள் உண்மையான புகழ்படக்கூடிய வழியாகிய தக்வா மற்றும் தூய்மையின் வழியினை பின்பற்றினால்
நீங்கள் எல்லைப்புறத்தில் நின்று கொண்டிருந்தாலும் யாராலும் உங்களை வெற்றி பெற முடியாது என்ற நற்செய்தியினை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். பிறகு ஒரு இடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையான விஷயம் தக்வாவின் திகில் மற்றவர்கள் மீது விழுகின்றது. அல்லாஹு தாலா இறையச்சமுடையவர்களை வீணாக்க மாட்டான். மனிதன் தக்வாவை கைவிட்டு விடக்கூடாது. தக்வாவின் வழிகளில் தமது பாதங்களை மிகவும் உறுதியாக எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இறையச்சமுடையவர்களது தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் அவரது திகில் எதிரிகளின் உள்ளத்திலும் ஏற்படும். அல்லாஹு தாலா நம்மை எப்பொழுதும் தக்வாவின்படி செயல்படக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மேலும் தனது அருள்களை வழங்கி கொண்டிருப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.